என்னடா இது இந்த வாரம் நைட்டி வாரமாக இருக்குமோ? ஆமாங்க. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த கிளாத் வந்து நான் பியூர் காட்டனு. லாங் டாப்பு தைக்கலாம், அம்பர்லா டாப்பு தைக்கலான்னு சொல்லி வச்சுருந்தேன். ஆனால் வந்து திடீர்னு வந்து என் கிட்னி வேலை செஞ்சு நம்ம வந்து நைட்டியாக தைச்சிடலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைமண்ட் நெக் சொல்லுவாங்கள்ல, டைமண்ட் நெக்கா இதுக்கு பேர் என்ன? டைட்டானிக் நெக். ஞாபகம் வந்துச்சு. டைட்டானிக் நெக் வந்து இந்த பைப்பிங் கொடுத்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து நமக்கு வேறு ஒரு துணி வேணும். எனக்கு கொஞ்சம் இந்த ஒர்க் வச்ச ப்ளவுஸ் மாதிரி இந்த கலரில் இருந்தது. கொஞ்சம் நான் கட் பண்ணி தைக்கலான்னு அதுக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக லேஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி வந்து கையில் வந்து வீடியோவில் பார்த்துட்டு கேட்டிங்க, என்ன சிஸ்டர் கையில் வந்து இதுவாக இருக்குது, அடிப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இவ்வளோ நோட் பண்ணி கேட்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். வேறு ஒன்றும் இல்லைங்க, எனக்கு வந்து கொஞ்சம் கையில் வந்து சூடு பட்டுருச்சு. சூடு பட்டதுனால அது கொப்பளம் மாதிரி இருந்து அந்த வெயிலுக்கு அதுக்கு ஒரு 4 நாள் என்னை போட்டு வாட்டி எடுத்துடுச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் நோட் பண்ணி கேட்குறீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அது வந்து ஒரு வாரத்தில் வந்து சரியாயிடுச்சு. கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் வச்ச ப்ளவுஸில் கொஞ்சம் கட் பண்ணி அதை எத்தனை ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. நைட்டு 10 மணிக்கு எல்லாேருக்கும் பிள்ளைங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுட்டு அவங்கள வந்து தூங்க வச்சுட்டு சாய் வந்து எழுந்துட்டான். எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொன்னார், நைட்டினாலே வந்து ஒரு காட்டன், நல்லா பியூர் காட்டனில் தான் ரெடி பண்ணணும், அதை கம்ஃபர்டபுளான துணியில் பண்ணுறேன், அப்புறம் எதுக்கு இந்த ஜிகு ஜிகுன்னு ஒரு துணியை வச்சுன்னு இருக்காதுன்னா நல்லாவா இருக்குது அப்படின்ட்டாரு. அடடா, எனக்கு வேறு கண்டிப்பாக வந்து அந்த துணி, அந்த நைட்டிக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலர் வேணும், இல்லைனா சேம் கலர் கூட வைக்கலாம். நைட்டி மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 மீட்டர் தான் இருக்கும். 3 மீட்டர் வந்து ஒரு நைட்டிக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்து நம்ம தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். என்கிட்ட அந்த நேரத்துக்கு வந்து நைட் நேரம், அந்த நேரத்துக்கு என்கிட்ட வேறு கான்ட்ராஸ்ட்டாக துணி இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் தான் சொன்னார், அவர் கிட்னி அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏம்மா, கான்ட்ராஸ்ட் துணி வைக்கலைனாலும் பரவாயில்ல, உள்ளுக்குள்ளே வந்து லைனிங் பீஸை வச்சுக்க, வெளிப்பக்கம் வந்துட்டு அந்த நைட்டி கிளாத்தே வச்சுட்டு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் பைப்பிங் கொடுத்துரும், சூப்பராக இருக்கும்னாரு. அடடா, பரவாயில்லையே. எனக்கு மேலே அவரு தான் வந்துட்டு டைலரிங்கில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பார். அப்புறம் அவர் கொடுத்த ஐடியாவே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அப்புறம் ஏற்கனவே கட் பண்ண வச்ச துணியை தூக்கி போட்டுட்டு ஒயிட் கலர் லைனிங் இருந்தது. ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுல கொஞ்சம் பழசு இருந்தது, அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். பாதி நைட்டி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு தைச்சேன். அப்புறம் பாப்பாலாம் தூங்கிட்டு இருந்தாங்களா, சரி அவங்களுக்கு எதனா டிஸ்டர்ப் ஆக போதும்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை அப்படியே நிப்பாட்டிட்டு தூங்க ஆரம்பித்தாச்சு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அகைன் கொஞ்சம் வெளி துணி கொஞ்சம் வந்தது, ஒரு 2 சுடிதார் வந்தது, அதை தைச்சி கொடுத்துட்டு மதியத்துக்கு மேலே வந்து இந்த துணியை வந்து தைக்கிறதுக்காக உட்காந்துட்டேன். நைட்டி வந்து கடையிலே ஒரு கமெண்ட்டு பார்த்தேன், நைட்டி வந்து 250 ரூபா கொடுத்தா கடையிலே கிடைக்குது, நீங்கள் என்ன உட்காந்து மாங்க வந்து தச்சுன்னு உட்காண்ட்ருக்கீங்க. கடையில் வாங்குகிற நைட்டிக்கும் நம்ம வந்து தச்சு போடுற நைட்டிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து தைக்க தெரியாதவங்க கடையில் வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எனக்கு தான் ஆல்ரெடி தைக்க தெரியும்னு சொல்லும்போது நம்ம வித்தி அதில் காட்ட வேண்டியதானே. நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நம்ம லூஸாக டைட்டான்னு சொல்லி நம்ம தச்சு போட்டுக்க வேண்டியதான். டைலரிங் வந்து ஒரு கடல் மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும். கடல் வந்து எவ்வளோ ஆழம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ, அந்த மாதிரி டைலரிங்கில் வந்து எவ்வளோ மாடல்ஸ் இருக்குதுன்னு சொல்லி புதுசாக நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாவாக இருக்கட்டும் பார்த்தா தெரியும். ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதார் இருக்கட்டும், எதுவும் வந்தாலும் புதுசாக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எனக்கு நைட்டி, நான் வந்து ஒரு நைட்டி லவர். எனக்கு வந்து நைட்டி வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தைச்சி போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால உட்காந்து எனக்கு ஃப்ரீ டைமில் நான் வந்து தைச்சிட்ருக்கேன். எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், பரவாயில்லையே அப்படின்னு பார்க்குறவங்கள்ட்ட அந்த நைட்டி எவ்வளோ கிடைத்த, இல்லைக்கா இது நானே தைச்சி போட்டேங்கன்னு சொன்னால் அப்படியே ஒரு மாதிரி கெத்த, அப்படியே சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பைத்தியம் தான் நான். என்ன பண்ணுறது, சொல்ல வந்ததை சொல்லாமல் நான் மாட்டேன் ஏதோ சுற்றி வளைச்சி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, சட்டு புட்டுன்னு சொல்ல வந்த விஷயத்த சொல்லிவிடுவா. உங்ககிட்ட ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு எங்கள் வீட்டில் கூட கேட்டேன். எங்கள் வீட்டில் ஓகே, நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக சரி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னோன்னா நோ சொல்லவே மாட்டார். அது ஏன்னே எனக்கு தெரியல. அப்படியா, உன்னால் முடியுமா, உனக்கு டைம் இருக்கா, உன்னால் முடியும்னா நீ பண்ணு, பைசா நான் எப்படியாவது கடன் வாங்கியாவது நான் தரேன், நீ பண்ணு அப்படின்றவாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வந்து எத்தனை பேருக்கு வாய்க்கும்னு தெரில, ஆனால் எனக்கு வாய்ச்சிக்குது.
ஒரு சில வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா, நீ எதுக்கு பண்ண போகிற, உன்னாலாம் பண்ண முடியாது, குழந்தைங்கள பாரு, வீட்டை பாரு, அத்தை பாரு, இத்தை பாரு, இருக்கிறதே பண்ண முடியலையா, இப்போ நீ புதுசாக ஒரு விஷயம் பண்ண போறியா, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். ஆரம்பத்தில் நாம் என்ன சொல்ல வரோம், எதுக்காக சொல்ல வரோம், அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா, அது சக்ஸஸ் ஆகுமா, அது கை கொடுக்குமான்னு யோசிக்கவே மாட்டாங்க. நீ அதுக்கெலாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஆரம்பத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுடுவாங்க ஒரு சில வீட்டில். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, என்ன நீ சும்மா இருக்க, நீ ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்ற மாதிரி நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இந்த நைட்டி பிஸ்னஸ் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நைட்டி வந்து நான் தைக்கிறத பார்த்து எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நான் ஈரோட்டில் போயிட்டு அவர் வந்து அந்த லைனில் இருந்திருக்காரு, நான் வந்து கொஞ்சம் துணியெல்லாம் வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன், நீ தான் சேனல் வச்சுருக்க இல்லையா, நைட்டிலாம் வந்து யாருக்கு வேணும்னு சொல்லி கேட்டு அவங்கவுங்க சைஸுக்கு நீ வந்து சூப்பராக தைச்சி கொடு, இது ஒரு பிஸ்னஸாக பண்ணேன் அப்படின்னாரு. ஆமாம்ல அப்படின்னு அதுக்கப்புறம் நானும் ஒரு 10 நாளாக வந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஏன்னா இப்போ நம்ம அடுத்தது வந்து வீடு கட்ட போகிறோம், அதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது நான் மறுபடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா அது நம்மளால் வந்து பண்ண முடியுமா, அதுக்கு வந்து பணம் நிறைய செலவாகுமே, என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இந்த யோசனையை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். இப்போ இருக்கிற சூழலுக்கு நான் வந்து நைட்டி பிஸ்னஸ் நானாக துணி வாங்கி அதை தைச்சி ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு ஆதரவு கொடுப்பீங்களா என்னன்னு சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதா வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கார், நீ டைலரிங் கிளாஸ் வச்சுருக்க இல்லையா, நீ நைட்டி பிஸ்னஸ் பண்ண அவங்களுக்கும் ஒரு 4 பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யோசித்து பார்த்த வரைக்கும் எனக்கும் ஓகேன்னு தான் பட்டுது. ஓகே மக்களே, உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே வந்து இந்த நைட்டியை வந்து தச்சிட்டேன். 2 நாள் பாடுபட்டிருக்கேன் அந்த நைட்டிக்கு. என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் தான் இந்த நைட்டியை வந்து தைச்சிருக்கேன். அப்புறம் நான் அந்த ரெட் கலர் நைட்டி நான் போட்டிருக்கல, இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் தைச்சது. அப்புறம் வந்து நைட்டி வந்து நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். பிஸ்னஸ் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, எனக்கு செட் ஆகுமா, என்ன உங்களுடைய கருத்து வந்து எனக்கு சொல்லுங்கள். அந்த நைட்டியை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் படிமான தையல் போடவே இல்லை, அதுக்குள்ளே ஒரு ஆர்வம் நான் உங்ககிட்ட வந்து அந்த நைட்டியை காமிச்சே ஆகணும்னு வந்துட்டேன். அந்த பைப்பிங் வச்சுருக்காங்களா, அந்த பைப்பிங் வந்துட்டு ஃபுல்லாக மறுபடியும் நம்ம வந்து படிமான தையல் போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிட்டேன், அந்த நைட்டி போட்டுலாம் பார்த்துட்டேன். ஐயோ, என் பொண்ணு வேறு என்னம்மா வேறு லீவில் இருக்கல, என்னம்மா உங்களுக்கே ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டுக்கிறீங்க, எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்க மாட்டீங்களேன்னு கேட்கலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட இன்னொரு டைம் சொல்கிறேன், நான் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணலாம்னு ஒரு யோசனையில் இருக்கேன். அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.